ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட அதிகமாக சேல் ஆகிற ஒரு குக்கி ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து தாராளமாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதுக்கு வெள்ளை சோளத்தை வந்து நல்லா கழுவி காய வச்சு நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் எடுத்து நான் வந்து அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் தாராளமாகவே இது கொடுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக 100% வந்து ஹெல்த்தி தான் இது. அது நான் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் ஏதாவது அரையாமல் இருந்தால் கூட வந்துடும்ல, அதனால் ஜலிச்சு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் வந்து அளந்து வச்சுட்டேன். பட்டர், கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, இது 4 தான். இதுக்கு நமக்கு எசன்ஸே தேவைப்படாது. ஏன்னா பட்டரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு விஸ்கிலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் விஸ்கில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குன்றேன். நான் வந்து இன்றைக்கி பீட்டரில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் எல்லா குக்கியுமே நான் விஸ்கில் தான் பண்ணுவேன், கையில் அடித்து பண்ணுவேன். எப்போயாவது ஒரு முறை டைம் இல்லைங்கும் போது இந்த மாதிரி நான் பீட்டரில் போட்டுக்குவேன். பட்டரை வந்து நல்லா க்ரீமியாக வந்து நம்ம அடிச்சுக்கிட்ட பின்னாடி அது கூட நாட்டு சர்க்கரையை போட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணணும். அந்த கலரே வந்து மாறி சர்க்கரை நல்லா கரைஞ்ச அளவுக்கு நமக்கு அடுத்தடுத்து அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா சர்க்கரைலாம் கரையணும். இல்லைனா சர்க்கரை கரையிலனா அங்கங்கே கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும்ல. நாட்டு சர்க்கரையை கண்டிப்பாக பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் கூட அடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக சர்க்கரை கரைஞ்சி கலர் மாறி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்த பின்னாடி கோதுமை மாவு, சோள மாவு அரைச்சி வச்சுருந்த சோள மாவை சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படி நல்லா கலந்து விடணும். இது வந்து ஸ்டார்டிங் கலக்கும் போது வந்து உங்களுக்கு கொலன்னு இருக்க மாதிரியும் ஒட்டுற மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லாவே கையில் ஒட்டவே செய்யாது. யாராவது குக்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர் ஹெல்தி இது வந்து என்கிட்ட அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். வாங்கின கஸ்டமரே திரும்ப வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் பாருங்கள், கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும், ஒட்டவே ஒட்டாது. நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா கையிலே தட்டி பண்ண போகிறேன். அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் லாஸ்ட் வீக் அவங்களுக்கு ஸ்டார்லேயும் நேற்று வந்து நான் அவங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் போட்டு கொடுத்தேன்னா சரி ஓகே, அதனால் இன்றைக்கி கையிலே தட்டி ஒரு டிசைன் பண்ணிக்கலான்ட்டு நான் அப்படியே பண்ணுறேன். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. இந்த மாதிரி உருண்டை பண்ணி லைட்டாக அப்படியே நீங்கள் கொஞ்சம் குழி பண்ணி தட்டினீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். அதை வந்து நான் சும்மா ஒரு நமக்கு இஷ்டம் போல் ஒரு டிசைன் நம்ம போட்டுக்க வேண்டியதான். இதில் டிசைன்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து அவனில் தான் வைக்க போகிறேன், மைக்ரோவேவில் தான் வைக்க போகிறேன். அதை வந்து 20 நிமிஷம் 150 டிகிரி செல்சியஸில் நான் வந்து வைக்க போகிறேன். இது வந்து வேகிற சமயத்தில் ஒரு 20 நிமிஷம் மீதி இருக்க கொஞ்சம் மாவை நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்து குக்கி கட்டரில் கட் பண்ணி நான் உங்களுக்கு வேறு ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குக்கி ரெடி ஆகிடுச்சு. குக்கி ரெடி ஆகிடுச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா இப்படி வெந்திருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இப்படி தள்ளி கையை வச்சு குக்கியை தள்ளுனீங்கன்னா இது மாதிரி ஒட்டாமல் நகர்ந்து போகுதில்ல, அப்போ வந்து உங்கள் குக்கி நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எல்லா குக்கியும் நீங்கள் இதே மாதிரியே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் டெம்பரேச்சர்லாம் வந்து வச்சு பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 20 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்ல மீதி இருந்த மாவு, அதை வந்து இந்த மாதிரி கிளிங் ராப்பில் வந்து கீழே போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க. பாருங்கள், கரெக்ட் ஒரு 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 கொஞ்சம் திக்னஸோடு பண்ணிங்கன்னா தான் அது வந்து தீயாமல் கரெக்டாக வந்து வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்தளவுக்கு திக்னஸே உங்களுக்கு போதும். இதுக்கு கீழே சின்னதெல்லாம் நீங்கள் தேய்க்க வேண்டாம், இதுவே சரியாக இருக்கும். அவ்வளோதான். இதையும் நம்ம வந்து ஏதாவது சும்மா ஒரு டிசைனு போட்டுட்டு இதையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாகவே இது கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட குக்கி ரெடி ஆகிடுச்சு.
இதோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 300 கிராம் கிட்ட இருக்கும். இதில் நான் ஒரு 4-5 பிஸ்கெட் இல்லை ஒரு 6-7 பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருப்பேன். அதனால் கம்மியாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 300 கிராம் இருக்கும். இது வந்து நான் 250 கிராம் வந்து 170 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கரெக்டாகவே இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நம்ம குக்கி வந்து ரெடி ஆகிருக்கு. கரெக்டான ப்ராஃபிட்டை நீங்கள் இங்கே போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து அதில் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட அமௌண்ட் ஏதோ நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான ப்ராஃபிட் கிடைக்கும். டாடா.